அடுத்தது துலாம் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதத்திற்குரிய பலன்களை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமரக்கூடிய சூரியனாக இருக்கக்கூடியவர் லாபாதிபதி. எப்பொழுதுமே இந்த 2-11 கனெக்ஷன்ஸ் ரொம்ப பிரமாதமான பொருளாதார மேன்மைகளை கொடுப்பார். அதே சமயம் கையோட நம்ம அந்த ஒரு பலனுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களையும் சொல்லிக்கொண்டே வருவது. ஒரு ஜோதிட பலன் அப்படின்னா அந்த பலனை மட்டும் சொல்லாமல் அது எதனால் அப்படிங்கிறத ஒரு பாடம் எடுப்பது போல சொல்வது என்னுடைய ஒரு தனி ஸ்டைலாக நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். இதனால் நமக்கு பேசிக்ஸ் மட்டும் தெரிந்து என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு பலன் எதனால் நடக்கிறது அப்படிங்கிறதை சொல்ல வேண்டிய ஒரு மனநிலையும் சொல்லுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் எனக்கு இருப்பதனால் நான் இந்த மாதிரியான ஒரு போக்கை தொடர்ந்து கடைபிடிக்கிறேன். ஸோ 2 குடையவராக 2ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய செவ்வாயும் லாபாதிபதியான சூரியனும் 2இல் இருப்பது ஒரு நல்ல ஒரு குடும்பஸ்தான ரீதியிலாக, பொருளாதார ரீதியிலாக, வாக்கு வன்மை ரீதியிலாக எல்லா விஷயங்களும் அற்புதமான மேன்மைகளை துலாம் ராசிக்கு கொடுக்கும். பணி ரீதியிலாக நீங்கள் என்ன பேசினாலும் உடனே உங்களுக்கு கேட்டது கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய அஃபிஷியலான விஷயங்களுக்கு நீண்ட நாள் என்னெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த கார்த்திகை மாதத்தில் பேசி ஜெயித்து கொள்ளலாம். உடனடி சாங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பாக்யாதிபதியும் அங்கு இருப்பது உங்களுக்கு எல்லாமே உடனடி அப்ரூவல் அப்படிங்கிற வகையில் ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள். ஆனால் எல்லாமே சற்று உங்களுக்கு அலைச்சல்களையும் சில ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுக்கக்கூடிய நிலையையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுப்பது, மன ஆரோக்கியத்தில் குழப்பம் இல்லாமல் அமைதியாக இருந்து உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பான பலனாக இருக்கும். குருவினுடைய வக்ரகதி இந்த கார்த்திகை மாதத்தில் ஓரளவிற்கு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அவர் வக்ரகதியில் மிதுனத்திற்கு சென்று விட்டதாக வைத்து கொண்டாலுமே அவர் நேரடியாக உங்களோட ராசியை பார்ப்பது இது பணிக்கு ஏற்றத்தையும் ஆரோக்கியத்திற்கு பிரச்சனைகளையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அகெயின் நீங்கள் நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ உங்களுடைய எல்லா ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் ஒரு பரிசோதனை நீங்கள் இந்த மாதமும் எடுத்துக்கொள்வது துலாம் ராசிக்கு பெரிய நன்மை. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தை மட்டும் அலட்சியம் இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஏற்றமாகவே இருக்கிறது. உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் அவர் செல்லக்கூடிய சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா திடீர் விபரீத ராஜயோகமாக ஒரு 8ஆம் அதிபதியும் ஒரு பாதகாதிபதியும் இணைந்து ஒரு திடீர் ஒரு தனயோகத்தை கொடுக்கக்கூடிய தனப்பிராப்தியாக இருக்கலாம். வாழ்க்கை துணை வழியிலிருந்து வரக்கூடிய தனப்பிராப்தியாகவும் இது இருக்கலாம். அதே சமயம் உணவினால் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் இது கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஒரு பலன் அப்படின்னு பார்த்தால் நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு நன்மை அப்படின்னா அதிலேயே ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சப்டிவிஷன் போல் ஒரு பிரச்சனைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது டிஃபால்ட்டாக பூமிக்கென்றே கொடுக்கப்பட்ட ஒரு கர்ம பூமி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ரொம்ப எளிதாக ஜோதிடத்தின் வழியே புரிந்து கொள்ளலாம். ஸோ துலாம் ராசிக்கு வாழ்க்கை துணையுடைய ஒரு நிலை சிக்கலாக அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சூழலில் இருக்கக்கூடிய நிலையாக காட்டுகிறது. உங்களுடைய ஆதரவு அவங்களே கொஞ்சம் பாசிஃபை பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும். நீங்கள் அவங்கள கொஞ்சம் அக்கறையாக பார்த்துக்கக்கூடிய நிலையாக இது இருக்கிறது. ஆனாலும் கணவன் மனைவியிடையே ஓரளவிற்கு ஒற்றுமையான நிலை இருப்பதற்கு ஒரு 60% மேலே வாய்ப்பு இருப்பதனால் இவங்க ஓரளவிற்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் வகையில் ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நிலையாகவே இது காட்டுகிறது. ஆனாலும் தொடர்ந்து இருவரும் ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்வது மேலும் பாதுகாப்பை கொடுக்கும்.